Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதமும் தேங்காய் சாதம் வந்து தேங்காய் பால் எடுத்து பண்ண போறோம். தேங்காய் சாதமும் அதுக்கு சைடு டிஷ்ஷா மீன் மேக்கர் தொக்கு மாதிரி பண்ண போறோம். இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். மீன் மேக்கர் தொக்குக்கு எல்லாமே ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் 3 வெங்காயம் வச்சு ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளியை வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து அரைக்க தான் போகிறேன் நான், அதனால் ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. மீன் மேக்கரை நம்ம வந்து சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அதை நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதில் மசாலா போட்டு வச்சுருக்கேன். இந்த மீன் மேக்கரை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தொக்கு மாதிரி பண்ண போகிறோம் நம்ம. அதனால் மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதில் என்னென்னா ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 ஸ்பூன் அளவு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இதெல்லாம் ட்ரையாகவே எல்லாத்தையுமே போட்டு அந்த மீன் மேக்கரில் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அந்த ஈரமே போதும் இதை மாவை பிசைஞ்சு வைக்கிறதுக்கு. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவர் வரைக்கும் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் சாதத்துக்கும் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய் சாதத்துக்கும் அந்த மீன் மேக்கர் கிரேவிக்கும் வந்து வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒன்றா சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு பிளேட்டில் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும், ஒரு 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி வந்து புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லியை ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக இப்போ கிடைக்குதுல சீசனில் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி, அதை வந்து வச்சுருக்கேன். தேங்காய் வந்து ஒரு மீடியம் சைஸ் தேங்காவாக முழு தேங்காயில் நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 வாட்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். 300 கிராம் அரிசியை, பிரியாணி அரிசி தான், ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ மீன் மேக்கர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் ஒரு மிதமான சூடில் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருக்க மீன் மேக்கரை போட்டு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்தோடனே பொரித்து எடுத்துக்கலாம் நம்ம இதை. இப்போ இந்த மீன் மேக்கர் வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்துடுச்சு, எண்ணெயோட பபிள்ஸும் அடங்கிடுச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா மீன் மேக்கருமே பொரித்து எடுத்துக்கலாம். இது எதுக்காக நான் இந்த மாதிரி பொரித்து எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மீன் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சு கட் பண்ணி போட்டு ஒரு தொக்கு மாதிரி பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து தொக்கு மாதிரி பண்ணுறது இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த மீன் மேக்கரை இப்படியே பொரிச்சு எடுத்து இப்படியே சாப்பிட்றதுக்கும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பொரிக்கும் போதே குட்டீஸ் வந்து இதை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் நீங்கள் இதை வந்து ஊற வச்சு செய்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து போட்டு பொரிக்கிறதா இருக்கும். இது வந்து வெறும்னே பொரிச்சு எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் கிரேவின்னு சொல்ல முடியாது, ஒரு தொக்கு பதத்தில் செய்வோம், அதுவும் கூட இது சூப்பராக இருக்கும். இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 5 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு எதுவுமே வேணாம், நம்ம டைரெக்டாக வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே இது கூட ஒரு பச்சை மிளகாயை கீனி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ஒரு பிங்க் கலரில் வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு ஈக்குவலாக போட்டிருக்கேன். அது கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 தக்காளியை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை மூடி வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம். அந்த கிரேவி ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் தேங்காய் சாதம் நம்ம செஞ்சுக்கலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். தேங்காய் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து ஃப்ளேவர் இது எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் வந்து நம்ம வீட்லேயே வந்து ரெடி பண்ண தேங்காய் எண்ணெய் தான்.
இதோட லிங்க் வேணும்னா உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்காய் சாதத்துக்கு தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை, கல்பாசி, கொஞ்சமாக பட்டை, சோம்பு, லவங்கம், ஏலக்காய் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மராட்டி மொக்கு, அன்னாசி பூ இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். இது கூட கொஞ்சமாக முந்திரியும் வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு மசாலா எல்லாமே நல்லா பொரியட்டும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு போட்டுட்டு புதினா, கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிட்டு இது கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். ஒரு சின்ன கப்பளவு பட்டாணி, ஃப்ரெஷ் பச்சை பட்டாணியை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மீன் மேக்கர் தொக்குக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க மீன் மேக்கரை சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இதை கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மசாலாலாம் அந்த மீன் மேக்கர் உள்ள இறங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். தேங்காய் சாதத்துக்கு எல்லாமே வதக்கியாச்சு. இதில் வந்து இப்போ பால் ஊற்றிக்கலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா 1.5 கப் அளவு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவு தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம் நம்ம. இது வந்து லைட்டாக அந்த நுரை கட்டி கொதிச்சு லைட்டாக வரட்டும். மீன் மேக்கர் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அந்த தொக்கும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ மீன் மேக்கர் தொக்கு வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் லைட்டாக சூடாகி வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் பால் நல்லா கொதித்து சுண்டி வந்திருக்கு. இப்போ அரிசியாக தெரியுது இல்லையா. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். வேக வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குக்கரோட ஸ்டீம் அடங்கின உடனே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விடலாம். அந்த அரிசி உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கலாம். சூப்பராக வந்திருக்கு தேங்காய் சாதம். தேங்காய் சாதமும் மீன் மேக்கர் தொக்கும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது. இது வந்து தேங்காய் சாதம் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் மீன் மேக்கர் தொக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணுவீங்களான்னு தெரியல. ஆனால் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் டேஸ்ட்டோடு இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குயின்ஸ் கைவண்ணம் தமிழ்.